அது கூட தற்காலிகமானதா. நீங்க அடைஞ்சா வந்துரும் நினைக்கிறீங்களே, வந்தது நல்ல யோசிச்சு பாருங்க. இப்போ ஒண்ணு வருது, ஒரு வீடு கட்டினா போதும்னு முடிவு எடுத்தோம். கஷ்டப்பட்டு 10 வருஷம் உழைச்சி வீடெல்லாம் வாங்கியாச்சு, குடி இருந்தாச்சு. அது அந்த வீடு இப்போ இருக்குது. குடியேறி எத்தனை நாள் ஆயிடுச்சு? 2 வருஷம் ஆயிடுச்சு. நமக்கு சொந்தமாக ஒரு வீட்டை வாங்கி நம்ம ஆயுள் காலத்தை பூரா அதில் செலவழிச்சு இத்தனை ஆண்டு கால உழைப்பை போட்டு அது கிடைச்சா போதும்னு தேடி ஓடி அதை அடைஞ்சு அது முடிஞ்சு 2 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ இந்த 2 வருஷத்துக்கு பிறகு நீங்க வாங்கின நிலம் இருக்கா? இருக்கு. யார் பேர்ல இருக்கு? உங்க பேர்ல இருக்கு. அந்த வீடு இருக்கா? இருக்கு. யார் பேர்ல இருக்கு? உங்க பேர்ல இருக்கு. யார் இடத்துல இருக்கு? உங்க இடத்துல இருக்கு. யாருடைய அனுபவத்தில் இருக்கு? உங்களுடைய அனுபவத்திலே இருக்கு. எந்த பிரச்சனையும் இருக்கா? ஒரு பிரச்சனையும் இல்லை. பக்கத்து வீட்டுக்காரன் ஏதாவது சொத்துக்கு தகராறு? ஒண்ணுமே இல்லை. பில்டிங் ஏதாவது இடிஞ்சு போச்சா? இடியல. பழசாகி போச்சா? ஒன்றும் ஆகலை. அப்படியே ஃப்ரெஷ்ஷா புதுசா வாங்கின மாதிரி 2 ஆண்டுகளுக்கு பிறகு பார்த்தால் நிலம் இருக்கிறது, வீடு இருக்கிறது, அந்த அதே அமைப்பிலே எல்லாமே நம்முடைய கைவசத்திலே நம்முடைய அனுபவ பாத்தியதையிலே இருக்கிறது. ஆனால் 2 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த வீட்டை வாங்குகிற பொழுது, அது வாங்கி முடித்த பிறகு, புது வீட்டு புகுந்ததற்கு பிறகு, உறவினர்களை எல்லாம் அழைத்து விருந்து கொடுத்ததற்கு பிறகு, அன்னைக்கு நைட்டு நீங்க தூங்கும் போது அப்படியே ஆகாயத்தில் மிதந்த மாதிரி ஒரு ஃபீல்ல, ஒரு மகிழ்ச்சியில சொந்த பந்தங்களை எல்லாம் கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்து 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா செலவு பண்ணி எல்லாரும் வீட்டுக்கு வர சொல்லி, நான் கட்டியிருக்க வீட்டை பாரு, அங்க ஹால் இருக்கு, இதோ இங்க கிச்சன் இருக்கு, இந்த டைல்ஸ் அங்க வாங்கினேன், இந்த மார்பிள்ஸ் இங்க வாங்கினேன், இது இத்தனை ஆயிரம் ரூபா, அது அத்தனை ஆயிரம் ரூபா, பிளாஸ்டிக் போட்டா எப்படி ஆயிரும், ஸ்டீல போட்டா அப்படி ஆயிரும், அதனால ஸ்டீல போட்டேன், பிளாஸ்டிக்கை விட்டேன், அப்படியெல்லாம் வந்தவங்கள்ட்ட எல்லாம் விளக்கம் கொடுத்து ஒரு நாள் முழுக்க அப்படியே தொண்டை கெட்டி நிகழ்ச்சி நடத்துறவங்க போய் பாருங்களேன். ஒரு கல்யாண வீட்டுல பாருங்க, கல்யாண பொண்ணோட தாயோ தகப்பனோ, மாப்பிள்ளையோட தாயோ தகப்பனோ, அண்ணன் தம்பியோ பங்கரையா ட்ரெஸ் போட்டு ரொம்ப சந்தோஷமா வர்றவங்களை எல்லாம் வரவேற்று தொண்டை கட்டி பேச முடியாம ரொம்ப சந்தோஷமா. அது துக்கத்தை தர அவனுக்கு. பேசி 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 வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு வரும்போது யாராவது தெரிஞ்சவங்க வந்தாங்க, அவங்களுக்கு கூட நின்று கம்பெனி கொடுக்கறதுக்காக அவர் குடிக்கிற கூல்ட்ரிங்க்ஸ் இவரும், அவர் வந்தவங்க 4 குடிச்சாங்கன்னா இவர் 7 குடிச்சு எல்லாத்துக்கும் கம்பெனி கொடுக்கறக்காண்டி அப்படியே ஆக மிதந்தீங்க பார்த்தீங்களா. நைட்டு 10 மணிக்கு முடிஞ்சதா? அப்பா பட்ட கஷ்டம்லாம் அப்படியே ஆக மேல மொட்டை மாடியில் போய் ஒரு துணியை விரிச்சு, போர்வை விரிச்சு, காலுக்கு மேல காலை போட்டுட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்துக்கிட்டு என்னமோ வானத்துக்கே வந்துட்ட மாதிரி ஒரு ஃபீலிங்ல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கண்கள் சொருக, தூக்கம் மிகைத்து தூங்கி போகிற நேரத்திலே எத்தனை பெரிய மகிழ்ச்சி, எத்தனை பெரிய இன்பம். 2 ஆண்டுகளுக்கு பிறகு அதே போல ஒரு நாள்